Good morning friends. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லீனியர் பேர், adjacent angles and vertically opposite angles ரிலேட்டடாக இருக்கிற ஒரு சில ப்ராப்ளம்ஸ் தான் இதில் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ரிலேட்டடாக உள்ள தியரி செக்ஷன் நான் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒரு தடவை தியரி பார்க்குறோம் அப்படின்னா பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த ஃபாலோயிங் ஃபிகர் OA and OB are opposite rays. அவங்க டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அதில் OAவும் OBயும் ரெண்டும் ஆப்போசிட் ரேஸ்ன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கொஷின்காங்க ரெண்டு சப்டிவிஷன் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 1 if x is equal to 75 degree, what is the value of y ஓட வேல்யூ என்ன? if y equal to 110 degree, what is the value of x ன்னு கேட்குறாங்க. டயக்ராம் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருந்தாங்க, ஒரு ரே OAவும் OBயும் ஆப்போசிட் ரேஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்க, ரே OA and OB இந்த ரெண்டுமே ஆப்போசிட் ரேஸ். they have a common vertex O இருக்கு. ஓகேவா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இங்கே OC அப்படிங்கிறது is a ray standing on the line AOB. அப்போ AOB அப்படிங்கிறது is a straight line, பார்த்தாவே தெரியுது. அதில் ரே OC இருக்கு. ஸோ இட் மேக்ஸ் an angle x degree and y degree. இந்த ரெண்டும் பார்த்தா எப்படி இருக்கு, இந்த ரெண்டுமே அடுத்தடுத்து வரக்கூடிய ஆங்கிள். ஸோ they are adjacent angles also. AOB ஸ்ட்ரெயிட் லைன் அப்படிங்கிறதுனால ஸ்ட்ரெயிட் லைனோட ஆங்கிள் என்ன இருக்கும்னு ஆக்சுவலாக நமக்கு 180 டிகிரி இருக்கும். அப்படிதான் ஸ்ட்ரெயிட் லைனோட ஆங்கிள் 180 டிகிரி இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணால் எனக்கு 180 டிகிரி வரும். ஸோ தே ஃபார்ம்ஸ் தி லீனியர் பேர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, x plus y is equal to 180 டிகிரி. இங்கே சொல்யூஷன் எழுதியிருக்கேன் பாருங்க. ஆங்கிள் AOC ஆங்கிள் BOC தே ஃபார்ம்ஸ் த லீனியர் பேர். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன வரும், ஆங்கிள் AOC ப்ளஸ் ஆங்கிள் BOC இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஆங்கிள் AOC என்னன்னு கொடுத்துருக்காங்க, x டிகிரி. ஆங்கிள் BOC y டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ x ப்ளஸ் y ஈக்குவல் டு 180. என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது, சப்போஸ் இஃப் x இஸ் ஈக்குவல் டு 75 டிகிரியாக இருந்தால் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் y? இது ஃபர்ஸ்ட் இக்குவேஷன் எடுத்துக்கோங்க. x ப்ளஸ் y ஈக்குவல் டு 180 டிகிரி. சப்போஸ் இஃப் x இஸ் ஈக்குவல் டு 75 டிகிரி அப்படின்னா என்னோட y வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். So substitute x is equal to 75 in this equation. 75 plus y equal to 180 and y equal to 180 minus 75 degree. That is y will be equal to 105 degree. Okay va? என்னோட first division ஓட answer முடிஞ்சது. என்னோட second subdivision என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, suppose if y is equal to 110 degree, then x ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருந்தாங்க. அதே equation substitute பண்ணிக்கோங்க. நமக்கு என்ன தெரியும், x plus y is equal to 180 டிகிரின்னு தெரியும். அப்படிதானே? ஸோ எக்ஸோட வேல்யூ இப்போ கேல்குலேட் பண்ணணும். y 110. ஸோ எக்ஸ் பிளஸ் 110 ஈக்குவல் டு 180 டிகிரி. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 110. எக்ஸ் வில் பி ஈக்குவல் டு 70 டிகிரி. ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டுமே லீனியர் பேரா இருக்கான்னு பாருங்க. லீனியர் பேரா ஃபார்ம் ஆயிருந்ததுன்னா ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன வரும், 180 டிகிரி வரும். அந்த இக்குவேஷனை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் சால்வ் பண்ணிக்கணும். செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். லைன்ஸ் L1 and L2 intersect at O, forming the angles as shown below. If A equal to 35 degree, find the values of B, C and D ன்னு கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, line L1 line L2 they are intersecting at the common point O ன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும், ரெண்டு லைன்ஸ் intersect ஆச்சுது அப்படின்னா both the opposite angles, vertically opposite angles are equal ன்னு தெரியும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, A will be equal to 35 degree. ஓகேவா, இப்போ இதுலயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். A 35 டிகிரி, இந்த ரெண்டுமே இன்டர்செக்டிங் ஆங்கிள்ஸ் அட் பாயிண்ட் O. ஸோ மை ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் என்னது, ஆங்கிள் ஏக்கு வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் என்னது, ஆங்கிள் C. ஸோ ஆங்கிள் C வில் பி ஈக்குவல் டு 35 டிகிரி. ஓகேவா, இங்கே எழுதியிருக்கேன். சின்ஸ் ஆங்கிள் லைன் 1 அண்ட் லைன் 2 intersect at point O, they are intersecting lines. So vertically opposite angles are equal. Therefore, angle A will be equal to angle C. C will be equal to 35 degree. Okay va? இப்போ நம்ம angle C யும் angle A வும் கண்டுபிடிச்சு, A கொடுத்திருக்காங்க, C கண்டுபிடிச்சாச்சு. நம்ம angle B and D தான் கால்குலேட் பண்ணணும். இங்க பாருங்க, line L2 is a straight line. அதே மாதிரி line L1 is also a straight line. இந்த line L2 straight line எடுத்துக்கோங்க. இது straight line எடுத்துக்கிட்டா இது என்னோட ray. ஓகேவா, this line is my ray. இந்த ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னா B and C ஆர் லீனியர் பேர்னு எடுத்துக்கலாமா? பிகாஸ் மை ஸ்ட்ரெயிட் லைனோட ஆங்கிள் எவ்வளவு இருக்கும், ஸ்ட்ரெயிட் லைனில் ஆங்கிள் எவ்வளவு இருக்கும், 180 டிகிரி இருக்கும். ஸோ ஆங்கிள் B and ஆங்கிள் C வில் பி ஈக்குவல் டு 180 டிகிரின்னு எடுத்துக்கலாமா? C யோட வேல்யூ தெரியும். ஸோ B யோட வேல்யூ ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம்.
line L2 is a straight line. So angle A and B are angles of linear pair. அதே மாதிரி நான் இப்போ L1 L2 ஸ்ட்ரெயிட் லைனா வச்சுட்டு C ஓட வேல்யூ தெரிஞ்சா நீ B ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி L1 is a straight line அப்படின்னா A and B forms the linear pair. அப்போ A ஓட வேல்யூ 35 அப்படின்னா B ஓட வேல்யூ 180 minus 35. So angle A and angle B will be equal to 180 degree. A ஓட வேல்யூ தெரியும் 35 degree plus B equal to 180. B will be equal to 180 minus 35. B will be equal to 145 degree. ஓகேவா? B ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணிருக்கோம். B ஓட வேல்யூ என்ன? It is 145 degree கால்குலேட் பண்ணிருக்கோம். A ஓட வேல்யூ given. We know that already. A is equal to 35 degree. C is directly vertically opposite to A. Since two lines are intersecting lines, so C will be equal to 35 degree. Line L1 is a straight line and A plus B equal to 180 வச்சு நம்ம B ஓட வேல்யூ 145 calculate பண்ணியாச்சு. Again D என்னது? D is vertically opposite to B. So B ஓட வேல்யூ என்ன வேல்யூ அதே தான் நம்ம D க்கு வரும். So D will be equal to 145 degree. So அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா line B, angle B and angle D are vertically opposite angles. So D will be equal to 145. B oda value 45, C oda value 35 and D oda value 145 degree. Thank you. Okay, நம்ம third sum பார்க்கலாம். Determine the value of y in the following figure. Okay, இந்த diagramல y oda value என்னன்னு மட்டும் கேட்டிருக்காங்க. ஒரு diagram கொடுத்திருக்காங்க. So the diagram பார்த்தாவே நமக்கு தெரியுது. First பாருங்க AOB is a straight line. Okay. Angle line AOB is a straight line. இங்க ரெண்டு intersecting angles இருக்குது. Line COD and line DOE. DOE. They are intersecting lines. Okay va? Intersecting lines ஆனா நமக்கு என்ன தெரியும்? Vertically opposite angles are equal அப்படின்னு தெரியும். சரி, இந்த ரெண்டு intersecting linesல vertically opposite angle எது? ஒரு angle என்ன 45 y degree கொடுத்திருக்காங்க. So இந்த angleக்கு vertically opposite angle இதுதான். ஓகேவா? So it will be equal to 5y degree. Okay? So திருப்பி repeat பண்றேன். COD லைனும் DOE லைனும் they are intersecting lines. Since they are intersecting lines அப்படிங்கிறதுனால vertically opposite angles will be equal இருக்கும். So இந்த angle 5y degree அப்படின்னா இதுக்கு opposite ஆகிற angle 5y degree தான் இருக்கும். Okay. இப்போ சால்வ் பண்ணலாம். பாருங்க. லைன் என்ன சொன்னேன்? AOB so straight line சொன்னேன். Straight lineக்கு angle என்னவா இருக்கும்? 180 degree இருக்கும். So the whole angle will be equal to என்னவா இருக்கும்? 180 degree இருக்கும். ஓகேவா? So இப்போ எந்த angles-லாம் ஆட் பண்ண எனக்கு இப்போ 180 degree வரும்? 5y degree, 5y degree and 2y. ஓகேவா? Angle BOC. Okay, angle BOC plus angle COD. Angle COD. Third angle DOA. So plus DOA will be equal to 180 degree. ஓகேவா? So இப்போ angle BOC என்னது? 5y degree. Okay. Angle COD is again 5y degree. Angle DOA is 2y degree plus 2y will be equal to 180 degree. So இது எல்லாத்துக்குமே வேரியபிள் சேம் தான். y degree தான் இருக்கு. So எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்க. 5 plus 5 10, 10 plus 2 12y degree will be equal to 180 degree. Okay. So y will be equal to 180 degree by 12, that is y will be equal to 15 degree. So this is my answer. Okay. Thank you. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.